வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஆனியன் பராத்தா பண்ண போகிறோம். இந்த பராத்தாவில் ஆனியனோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். தயிரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மாற்றா ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. பிசைஞ்சிட்டு இதில் மறுபடியும் 1/2 டீஸ்பூன் போல் நெய்யை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நான் மாவு பிசைறதுக்கு நெய் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கு. இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாவை அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தோம்னா பச்சை மிளகாவோட காரம் தெரியாது, நமக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது மிளகாவோட காரம் தெரியாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விதைகளோடு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயத்தோட உப்பு சேர்க்கும்போது வெங்காயமும் உப்பும் சேர்ந்து நீர் விடும். இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்தோம்னா அது வெளிவிடுற தண்ணியை அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறோம். இது இந்த ஸ்டஃபிங் கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே ஒன்றும் ஆகாது. நல்லா அதே மாதிரி உதிர் உதிராகவே இருக்கும். நம்மளுடைய ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊற வச்ச மாவை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்துக்கங்க. இதை கோதுமை மாவுல பிரட்டிட்டு சின்ன ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிடலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே உள்ள இந்த எக்ஸ்ட்ரா மாவை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை மாவு லைட்டாக தூவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஸ்டஃபிங் எல்லா பக்கமுமே பரவி இருக்கும். மறுபடியும் மாவு தூவி தூவி நம்ம பெரிய ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். லைட்டாக டச் கொடுத்து தேய்க்கணும். அதே மாதிரி ஒரே சைடும் தேய்க்கக்கூடாது, 2 சைடும் மாற்றி இந்த மாதிரி தேய்க்கணும். மாவு அப்பப்போ தூவிக்குங்க. அப்பப்போ லைட்டாக மாவு தூவி தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கல் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம தேய்ச்சி வச்ச பராத்தாவை இதில் வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பராத்தாவை போட்ட உடனே நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. மேலே நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் பரட்டி போட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் பிரட்டி போட்டுட்டு இந்த பராத்தாவை சுற்றியும் மேலையும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே எதுவும் தேவைப்படாது. இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மேலே மட்டும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு பக்கமுமே பராத்தா வெந்துச்சு, எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சுவையான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.